Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் உள்ள MS வேர்டை பற்றின இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அண்ட் GUIயோட இன்ட்ரோடக்ஷன் அப்ளிகேஷன் தென் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணோம்னா நம்ம இந்த இதில் MS வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம பிக் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்மளோட வேர்டு ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிரும். இதை நம்ம குயிக் அசஸ் டூல் பார்னு சொல்லுவோம். இது நம்மளோட blank பேஜ் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகும். இது குயிக் அசஸ் டூல் பார்னு சொல்லுவோம். இதை ரிப்பன் மெனு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் எல்லா இண்டிவிஜுவல் டேபும் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, எல்லாம் டெப்த்தாக இருக்கும் ஒவ்வொரு டேபு கீழேயும். தென் இதை ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது ஃபைல் டேப். நம்ம புது எத்தனை ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஃபைல் இதில் வந்துடும். இப்போ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ண பிக் பண்ணால் எனக்கு நியூ ஃபைல் இதில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஜூம் இன் ஜூம் அவுட். ஒர்க் ஸ்பேஸை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் ஜென்ரல் ஒர்க் ஸ்பேஸ். இந்த குயிக் அசஸ் டூல் பாரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி நான் கஸ்டமைஸ் பண்ணலாம்னா, இந்த ட்ராப் டவுன் பிக் பண்ணிவிட்டு எனக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன் வேணும், இந்த சைடில் உள்ள என்னென்ன ஆப்ஷன் வேணும்னு சொல்லி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை நான் செக்இன் பண்ண அதை ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம், எக்ஸிஸ்டிங் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறோம், எப்படி சேவ் பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ண உடனே நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபைலை பிக் பண்ணிவிட்டு நியூ பிக் பண்ணிட்டா இதில் எனக்கு கேட்கும். இது வந்து blank பேஜாக இருக்கும். இது ஃபுல்லாக டெம்ப்ளேட்டோடு இருக்கும். நம்மளுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை பிக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஜென்ரலாக வேர்டு என்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க, கம்பெனியில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் டீட்டெயில் பண்ணுவோம், இந்த நம்ம அதுக்கப்புறம் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் பர்பஸ் எல்லாத்தையுமே நம்ம வேர்டில் தான் பண்ணுவோம். அது என்ன ஃபைலில் செய்வோம்னா .doc அப்படின்னு சொல்லி ஃபைலில் செய்வோம். இப்போ நான் நியூ வேணும்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் வேணும்னா அந்த டெம்ப்ளேட்டை பிக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா நம்ம டெம்ப்ளேட்டை லோட் பண்ணிக்கலாம். புக் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்னா நான் இதை பிக் பண்ணிட்டோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ் எப்படி வரும்னா இந்த டெம்ப்ளேட்டில் வரும். இப்போ டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, இது இந்த டெம்ப்ளேட் பேசிஸில் எனக்கு வரும். இப்போ நான் ரிப்போர்ட்டில் நான் என்னோடய டீட்டெயில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு blank பேஜாக வேணும் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு நியூ பிக் பண்ணிவிட்டு blank பேஜ் பிக் பண்ணிக்கலாம். blank பேஜ் பிக் பண்ணால் எனக்கு டாக்குமெண்ட் 2 blank பேஜாக வந்துடும். இது ஆப்ஷன் தவிர நம்மளுக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குமா, நம்மளுக்கு ஷார்ட்கட்டில் Ctrl+N யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, Ctrl+N யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ஃபைல் டேபிள் நம்ம எத்தனை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா குயிக் அசஸ் டூல் பாரில் பிக் பண்ணிவிட்டு இந்த நியூ ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் 4 ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போது நம்மளுக்கு எத்தனை டாக்குமெண்ட் வேணுமோ அத்தனை டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபைலாக இருக்கும். இதில் நம்ம எத்தனை பேஜ் வேணாலும் நம்ம என்ட்ரு கொடுத்து வர கீழே பேஜஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணோம், ஃபைல் போய் நியூ போனோம், தென் குயிக் அசஸ் டூல் பாரில் நியூ பிக் பண்ணோம், இல்லைனா ஷார்ட்கட்டில் Ctrl+N கொடுத்தோம். இந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆல்ரெடி எனக்கு இருக்கிற ஃபைலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃபைலை பிக் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் ஆப்ஷன் பிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆப்ஷனில் நம்மளுக்கு எங்கே இருக்கோ, என்னோடய டாக்குமெண்ட் எங்கே இருக்கோ அதை நான் பிக் பண்ணிவிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த டாக்குமெண்ட் தேவையோ அந்த டாக்குமெண்ட் நான் பிக் பண்ணிவிட்டு நான் இப்போது இப்படி பிக் பண்ணோம்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் இதில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கு நம்ம வேறு என்ன ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இந்த குயிக் அசஸ் டூல் பாரில் ஓப்பனை பிக் பண்ணி நான் என் டாக்குமெண்ட்டில் போய் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா Ctrl+O ஆப்ஷன் பிக் பண்ணாலும் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த வேர்டை நான்
க்ரியேட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணணும். இப்போ நான் இதில் சம்வாட் இதை ரெடி பண்ணிட்டேன். இதை நான் சேவ் பண்ணோம்னா கண்ட்ரோல் S கொடுத்தா எனக்கு வந்துடும். இதில் நான் எனக்கு எந்த ஃபைலில் சேவ் பண்ணணும், திஸ் பிசியில் போய்ட்டு எனக்கு எந்த டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணணுமோ அதை நான் பிக் பண்ணிவிட்டு இதில் எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா இதில் எனக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேமில் நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா அது அப்படி சேவ் ஆயிரும். இதுக்கு நம்ம ஃபைலில் போய் சேவ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த குயிக்கஸ்ட் டூல்பாரில் சேவ் பட்டன் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சேவஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த நேமை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன், நியூ நேமில் சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபைலில் சேவஸ்ன்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவஸ் ஆப்ஷனை நான் பிக் பண்ணிவிட்டு தென் எனக்கு என்ன ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரை நான் பிக் பண்ணிவிட்டு இதில் நான் நியூ நேமில் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்னு சேவ் பண்ணுறேன். ஒன் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். அப்போ எக்ஸிஸ்டிங் ஃபைலும் அப்படி இருக்கும், இந்த ஃபைல் நியூ ஃபைலாக நம்மளுக்கு சேவ் ஆகும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் சேவ் பண்ணியிருக்க ஃபைலை புதுசாக சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், சேவிங்க்கு கண்ட்ரோல் எஸ், ஓப்பனிங்க்கு கண்ட்ரோல்+O, க்ளோசிங் எ ஃபைலுக்கு Alt F4. இப்போ எனக்கு ஃபைலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இதை பிக் பண்ணிவிட்டு இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷார்ட்கட்டில் நான் Alt F4 யூஸ் பண்ணியும் நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் செலெக்ஷனுக்கு கண்ட்ரோல்+A கொடுத்தா எனக்கு எல்லா ஆப்ஷனும் செலக்ட் ஆகும். ஓகே, தென் நான் பண்ண ப்ராசஸ் எனக்கு பின்னாடி போகணும்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், அன்டூ அண்ட் ரீடுன்னு சொல்லுவோம். நம்ம பின்னாடி போகிறதுக்கு அன்டூ யூஸ் பண்ணுவோம், முன்னாடி போகிறதுக்கு ரீடு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஷார்ட்கட் Ctrl+Z, Ctrl+Y. ஓகே, தென் இதை ஃபுல்லாகவே நம்ம இப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம கம்மிங் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.